ஆசிரியர் பணி என்பது அறப்பணி. அந்த வகையிலே தன்னுடைய ஆசிரியர் பணியை முடித்துவிட்டு இன்றும் கூட தன்னுடைய பணிகளை சிறப்பாக செய்து வருகின்ற முனைவர் ஓசு மணிமேகலை அம்மையார் அவர்களை சிறப்புரை ஆற்றுமாறு அன்போடு அழைக்கின்றேன். அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். எல்லா புகழும் இறைவனுக்கே. சமூக நல்லிணக்க ஈகை பெருநாள் சந்திப்பு நிகழ்ச்சியில் என்னை சிறப்பு விருந்தினராக அழைத்து சிறப்பு சேர்த்த ஜமாஅத்தே இஸ்லாமி ஹிந்த் கிருஷ்ணகிரி அமைப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தலைமையேற்று நடத்தும் நகர தலைவர் திரு BF சிபகத்துல்லா அவர்களுக்கும், நோக்க உரை ஆற்றி அமர்ந்திருக்கும் மண்டல அமைப்பாளர் திரு அப்துல் ஹமீத் அவர்களுக்கும், வாழ்த்துரை வழங்கிய திரு ஓம் சாந்தி கே சங்கர் மாவட்ட தலைவர் தமிழ்நாடு வணிகர் சங்கங்கள் அவர்களுக்கும், திரு நாராயணமூர்த்தி மாவட்ட வணிகர் சங்க மாவட்ட செயலாளர் அவர்களுக்கும், திரு சிக்கந்தர் மாநில செயலாளர் ஜமாஅத்தே இந்த அமைப்பு அவர்களுக்கும், முகமது தாகா வேலூர் பொறுப்பாளர் அவர்களுக்கும், இறைவணக்கம் பாடிய சகோதரர் இஸ்மாயில் ஃபலாஹி அவர்களுக்கும், தமிழில் அழகாக மொழிபெயர்த்த சுஹேல் அவர்களுக்கும், நன்றியுரை ஆற்ற இருக்கும் முகமது முவாஸ் அவர்களுக்கும், மிகச் சிறப்பாக இந்நிகழ்வை ஒருங்கிணைத்து வழிநடத்தி செல்லும் சகோதரர் இப்ராஹிம் அவர்களுக்கும், கிருஷ்ணகிரி பெண்கள் அமைப்பின் தலைவி சகோதரி டாசின் அவர்களுக்கும் என்னுடைய அன்பு வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான நாள் இன்னைக்கு. ரொம்ப அருமையான ஒரு விஷயங்களை எனக்கு முன் பேசியவர்கள் எல்லாம் சொன்னார்கள். 75 ஆண்டுகள் ஆகியிருக்கின்றன இந்த அமைப்பு ஏற்படுத்தி என்று. இது ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்றது, அப்படிப்பட்ட கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம். அவ்வளவு சிறப்பான ஒரு நிகழ்வுகளை அவர்கள் நடத்தி கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். சமூகத்தில் நல்லிணக்கம், சமூக அமைப்பில் வேறுபாடு களைதல், இப்படிப்பட்ட பல்வேறு தொண்டுகள் நிகழ்வுகளை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஓசூரில் நாங்களும் அந்த பெண்கள் அமைப்பில் கலந்து கொண்டு மிகச் சிறப்பாக எங்கள் பணியை நாங்கள் ஆற்றிக்கொண்டு இருக்கிறோம். இன்றைய சூழலில் இப்போ நல்லாவே நமக்கு எல்லாருக்குமே தெரியும், எல்லாரும் நியூஸ் பார்க்குறோம், படிக்கிறோம், எவ்வளவு ஒரு பதைப்போடு நம்ம எல்லாரும் இருக்கிறோன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்படிப்பட்ட சூழலில் இந்த தாக்கங்கள் நம்ம எல்லா இடங்களையும் நம்மளை தாக்குது. அப்படிப்பட்ட நேரத்தில் சமூக நல்லிணக்கம் அது என்னன்னு முதல்ல நம்ம உணரணும். நம்ம உணர்ந்தாதான் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்க முடியும். சும்மா சமூக நல்லிணக்கம்னு சொல்லிட்டு நம்ம போகிறதுல எந்த ஒரு பயனும் கிடையாது. அனைவரும் பேசும்போது கூறினார்கள், இவ்வளவு சூழ்நிலையிலும் அந்த சமூக நல்லிணக்கத்தை கடைபிடிப்பதற்காகத்தான் இந்த நிகழ்வை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அது ஆத்மார்த்தமாக மனதார நடத்தக்கூடிய இந்த நிகழ்வு. இதை நம் இளைய தலைமுறைக்கு நாம் எடுத்து செல்ல வேண்டும். இப்போ நம்மளாம் சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ எப்படி இருந்தது நம்ம சமூக
அந்த குழந்தைகளுக்கு நம்ம என்ன எடுத்து சொல்ல போறோம், அதுதான் இந்த அமைப்போட இந்த நிகழ்வோட முக்கிய கருத்தாக நான் கருதுகிறேன். மிக அருமையாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான புகைப்பட கலைஞர் அவர் இந்த நிகழ்ச்சியை மிக அருமையாக படம் பிடித்துக் கொண்டிருக்கிறார். இதே எல்லாருமே இந்த நிகழ்ச்சிக்கு நமக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள். எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதைவிட முக்கியம், இங்கு அமர்ந்திருக்கும் பெரியோர்கள், பெண்கள், சகோதரிகள், ஆசிரியர்கள், மாணவ செல்வங்கள், இன்னும் ஆன்றோர்கள், சான்றோர்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துறேன். மகிழ்ச்சியுடன் நன்றி கூறுகிறேன். ஏன்னா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை யாரும் வெளியே வர்றதுக்கு யோசிப்பாங்க. என்னங்க ஞாயிற்றுக்கிழமை போய் ஒரு நாள் தான் லீவு, அன்னைக்கு கூப்பிடுறீங்களே அப்படின்னு சலிச்சுக்குவாங்க. எனவே ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் தொலைக்காட்சி முன் உட்கார்ந்து உங்களை தொலைத்து விடாமல் இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு நீங்கள் அனைவரும் வந்திருப்பது, நீங்களும் கை தட்டிக் கொள்ளுங்கள். உங்களுக்காக நானும் தட்டுகிறேன். அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது உங்கள் அனைவரையும் பார்ப்பதற்கு. மிக்க மகிழ்ச்சியுடன் நன்றி. சமூக நல்லிணக்கம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது என்ன அப்படின்னு அந்த நாள் எப்போ கொண்டாடுறாங்க இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அந்த குழந்தைகள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம் இந்த நாள் இந்தியாவில் ஆகஸ்ட் 20 ராஜீவ்காந்தி பிறந்த நாள் அன்று கொண்டாடப்படுகிறது. அப்போ என்ன செய்கிறோம்? உறுதிமொழி எடுக்கிறோம். நல்லிணக்கமாக இருப்போம், சமூக ஒற்றுமையை பேணுவோம், மத நல்லிணக்கத்துடன் இருப்போம், அமைதியை பாதுகாப்போம் அப்படின்னு உறுதிமொழி நம்ம எடுத்துக்கிறோம். இது ஆகஸ்ட் 20. இப்படி ஒருமைப்பாட்டை, தேசிய ஒருமைப்பாட்டை உறுதிமொழியாக எடுத்துக்கொள்வது நம்முடைய கடமை. அடுத்தது ஜனவரி 30 மகாத்மா காந்தி அவர்களின் நினைவு நாள். அதுவும் மத நல்லிணக்க நாளாக நாம் கடைபிடிக்கிறோம். அப்போவும் அந்த தியாகிகளை நினைத்து நாம் அதை கடைபிடிக்கிறோம். ஏப்ரல் 12 இதுவும் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏப்ரல் 12 சர்வதேச உலக அளவில் இந்த நல்லிணக்க நாள் கடைபிடிக்கப்படுகிறது. அது எப்படி சொல்றாங்கன்னா, உறவுகளை சரி செய்யும் நல்லிணக்கம். உறவுகளை சரிப்படுத்தணும்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா நல்லிணக்கம் தான் வரும். முதல்ல உறவுகளை நம்ம சரிப்படுத்தணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நன்னடத்தை, இது கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இது. நன்னடத்தை, நல்லொழுக்கம், உயர்ந்த குணம், இவற்றை விட சிறந்த ஒரு நீதி தர்மத்தை எந்த தகப்பனும் தன் பிள்ளைகளுக்கு கொடுப்பதில்லை என்கிறார் நபிகள் நாயகம். இதை விட சிறந்தது உன் பிள்ளைக்கு நீ கொடுக்க முடியாதுன்னு நபிகள் நாயகம் அன்றே சொல்லிட்டு போயிருக்கிறார். அப்படிப்பட்ட நன்னடத்தை, நல்லொழுக்கம், உயர்ந்த குணம், இது மூணையும் கற்றுக் கொடுத்தா போதும் அந்த குழந்தைகளுக்கு. நம்ம நிம்மதியா இருக்கலாம், நம்ம வாழ்க்கை நிம்மதியா இருக்கும். அவர்கள் சிறந்த குடிமகனாக வளர்ந்து வருவார்கள். இப்போ மத நல்லிணக்க, சமூக நல்லிணக்கம்னு நம்ம வர்றப்போ நமக்குள்ள கேட்டுக்கணும், நமக்கு என்ன நடக்கக்கூடாது என்று நினைக்கிறோமோ அது மற்றவர்களுக்கும் நடக்கக்கூடாது. அந்த எண்ணம் தான் சமூக நல்லிணக்கம். நமக்கு இது நடக்கக்கூடாது, இந்த வன்முறை நமக்கு நடக்கக்கூடாது, நம்ம வீட்டில் குண்டு போட்டுறக்கூடாது இல்லையா? நம்ம சேஃபாக இருக்கணும். நமக்கு என்னென்ன நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது அடுத்தவனுக்கும் நடக்கக்கூடாது அப்படி நினைக்கிறது தான் நல்லிணக்கம். இந்த எண்ணம் இருந்தாலே போதுங்க. போர் ஐயா பேசுகிறப்ப போர் பற்றிலாம் சொன்னார். இந்த எண்ணம் எல்லாருக்கும் இருந்துட்டா உலகத்தில் போருன்றதே வராது. அப்படி நல்லிணக்கம், இது ஆங்கிலத்தில் ரீகன்சிலியேஷன், ஹார்மனி அப்படின்னு சொல்கிறோம் ஆங்கிலத்தில். ஒவ்வொருவருக்கும் இயல்பாகவே இருக்கணும். இப்போ நான் நினச்சேன்ல, நான் சின்ன பிள்ளையில அந்த இஸ்லாமிய பெரியவரெல்லாம் மாமா, சித்தப்பா, பெரியப்பான்லாம் நான் கூப்பிட்டு வளர்ந்த ஒரு பிள்ளை நான். அதே போல் என் பிள்ளைகள் வளர வேண்டும், அவர்கள் பிள்ளைகள் வளர வேண்டும். அதற்கு இந்த சமுதாயத்தில் நம்ம தான் அதை வழிவகுத்து கொடுக்கணும் அப்படின்னு. அதுபோல் இயல்பாக வரணும், சொல்லி கொடுத்து வரக்கூடாது. நீ இப்படி மாமா
கொடு, நீ அவங்க கிட்ட பேசு, நீ செய், சொல்லி கொடுத்து வரக்கூடாது. இயல்பாக வரணும்னா எப்படி வரும்? நம்ம நடந்துக்கணும். நம்ம அவங்க கிட்ட எப்படி அன்பா நடந்துக்கிறோங்களோ நம்ம பிள்ளைங்களும் அதே மாதிரி நடப்பாங்க. நம்ம வேற்றுமை பார்த்தோம்னா பிள்ளைங்களும் வேற்றுமை பார்ப்பாங்க. இதுதாங்க, வேற ஒண்ணுமே இல்லை. நம்ம வீட்டில் இருந்து தொடங்கலாம். இப்போ சமூகங்கிறதே ஒரு குடும்பம்னு நான் நினைக்கிறேன். இந்த சமூகம் இப்போ உட்காந்துருக்கிறோம், நம்ம எல்லாம் ஒரு குடும்பம். சகோதர சகோதரிகள், இங்கேயும் பெரியப்பாக்கள், சித்தப்பாக்கள், மாமாக்கள், அத்தைகள் எல்லாருமே இருக்கிறாங்கன்னு நம்ம கற்பனை பண்ணிக்கலாம். இந்த சமூகமே நமக்கு ஒரு குடும்பம். இந்த சமூகத்தை நம்ம எப்படி நம்ம பார்க்க போகிறோம், இதன் மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வீட்டுக்கு வீடு பிரச்சனைகள் இருக்கும். கருத்து மோதல், கணவன் மனைவிக்குள்ள சண்டை, கருத்து மோதல்கள், வேற என்ன வேறுபாடு, மாமியார் மருமக சண்டை, எவ்வளவோ இருக்கு. இல்லைன்னு நான் சொல்லலை, எல்லா வீட்லையும் இருக்கு. ஆனால் அது அப்படியே இருந்துருமா? அந்த சண்டைகள் குடும்பத்தில் அப்படியே இருக்க விட்டுருவோமா? நம்ம என்ன செய்யணும்? அதுக்கு ஒரு தீர்வு இருக்கு. என்ன தீர்வு? மன்னிப்பு. ஒருத்தர் செஞ்ச தப்ப மன்னிச்சிடணும். புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங், ஒருத்தருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அடுத்தது விட்டு கொடுக்கணும். அப்புறம் இன்னொன்று நான் சொல்கிறேன், இன்னமும் இந்த ஆணாதிக்கம் இருந்துகிட்டே இருக்கும். ஆண்கள் என் மேலே கோவிச்சுக்காதீங்க, நீங்களாம் நல்லவங்களாக தான் இருக்கலாம். ஆனால் நிறைய வீடுகளில் இன்னும் இந்த ஆணாதிக்கம் இருக்கிறது. எனக்கு தெரிந்த வீடுகளில் எல்லாம் நான் மனைவி என்ன நான் சொல்கிறேனோ அதை தான் நீ கேட்கணும், என்கிட்ட கேட்டாதான் இது செய்யணும் நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்ச்சர்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த பெண்களை கொடுமைப்படுத்தக்கூடிய ஆண்கள் இன்னும் இருக்கிறார்கள். இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. இந்த ஆணாதிக்கத்தை கொஞ்சம் மாற்றி பெண்களுக்கு மதிப்பு கொடுக்கணும். அப்படி மதிப்பு கொடுத்து நடக்கும் பொழுது இருவரும் சமம். அப்ப இணக்கம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இல்லையா? இப்படி ஒற்றுமையோடு நம்ம வாழ்ந்தா அதுக்கப்புறம் என்னங்க நமக்கு வேணும்? பீஸ் தானே, பீஸ்ஃபுல்லாக இருக்கு, அப்பா நிம்மதியாக இருக்கு அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? அப்படி இல்லைன்னா நம்ம என்ன செய்யலாம்? எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே எனக்கு ஒரு இடம் வேணும். இப்படி பாடிட்டு போக வேண்டியதுதான். இப்படி பாடுற நிலைமைக்கு நம்ம வந்துடுவோம். அந்த நிம்மதி வேற எங்கேயுமே இல்லை, நம்மக்கிட்ட தான் இருக்கு. அப்புறம் யூனிட்டி இன் டைவர்சிட்டி, சார் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்ச விஷயம். எவ்வளவு வேறுபாடு இருந்தாலும் நம்ம ஒற்றுமையாக இருக்கிறோம். இங்கே ஒன்று எழுதி வச்சிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் நான் வந்த உடனே எனக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி என் காதில் விழுந்தது. அவர்கள் அனுமதியின்றி நான் சொல்லக்கூடாது, அதனால் அவர்கள் பெயர்களை நான் சொல்லவில்லை. ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருந்தார்கள். இந்து முஸ்லிம் குடும்பத்தினர் திருமணம் செய்து மிக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இதுக்கு நம்ம கை தட்டி பாராட்டணும். அவங்களா சொன்னாங்கன்னா நம்ம யாருன்னு பண்ணிக்கலாம். ஆனால் அவர்கள் பெயரை சொல்லவில்லை, இங்கு இருக்கிறார்கள், இந்த கூட்டத்தில் இருக்கிறார்கள். ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கிறாங்க. இப்போலாம் கூட்டு குடும்பங்கிறதே இல்லாமல் போயிடுச்சு. அப்படியே இருந்தாலும் ஒரே பிரச்சனை, சண்டை எல்லாம் இருக்கும். ஆனால் எந்த சண்டையும் இன்றி மிக மகிழ்ச்சியாக ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியாக அந்த அம்மா, மாமியாரும் மருமகளும் மகனும் அந்த பேர குழந்தைகளும் எல்லோரையும் நான் இங்கு பார்த்தேன். எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இது நான் வேற எங்கேயும் பார்க்கலங்க. இங்கே தான் கிருஷ்ணகிரி இந்த ஜமாத் அமைப்பில் நான் பார்த்திருக்கிறேன். ஒரு மத நல்லிணக்கம், சமூக நல்லிணக்கம் சொல்றீங்களே, இந்த ஒரு எடுத்துக்காட்டு போதாதா? இருக்கிறார்கள், இங்குதான் இருக்கிறார்கள். அவர்கள் விரும்பினால் அறிமுகப்படுத்திக் கொள்ளலாம். அவ்வளவு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நான். அப்பயும் கேட்குறேன், ஒன்றா இருக்கிறீங்களா, ஒரே வீட்டில் இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமாம், ஒரே வீட்டில் தான் இருக்கிறோம். வழிபாடு முறையெல்லாம் என்ன செய்வீங்க? அவங்க வழிபாடு, இந்து சாமி வழிபாடு அவங்க செய்வாங்க. நாங்கள் எங்களுடைய பெயரை நாங்கள் செஞ்சுக்குவோம். சாப்பாடு எல்லாமே நாங்கள் கலந்து தான் சாப்பிட்றோம். மகிழ்ச்சியோடு இந்த பிள்ளைங்கள். உண்மையிலேயே அவர்களை நாம் வாழ்த்த வேண்டும். அவர்களுக்கு ஒரு கைத்தட்டி நாம் வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். பல்லாண்டு வாழ்வு. அவர்கள் நிறைய அந்த குழந்தைகள் பெரிய லெவலில்
கிருஷ்ணகிரி மலையை நம்ம சொல்கிறோம், சையத் பாஷா மலைன்றோம். கிருஷ்ண தேவராயர் வந்திருக்கிறாரு, திப்பு சுல்தான் வந்திருக்கிறாரு, ஹைதர் அலி வந்திருக்கிறாரு, மைசூர் மன்னர்கள் வந்திருக்கிறாங்க. எல்லா மொழியும் பேசக்கூடிய அரசர்கள் இங்கு வந்து ஆண்டிருக்கிறார்கள். அவர்கள் வந்து தன்னுடைய அரசை நிர்வகிக்க போர்கள் செய்திருக்கலாம். அது வந்து அரசியல், அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். ஆனால் எல்லாரும் கலந்து இந்த கிருஷ்ணகிரியில் இருக்கும் பொழுது இந்த மண் மிகவும் பெருமை வாய்ந்த மண். இப்படிப்பட்ட மண்ணில் சமூக நல்லிணக்கம் இல்லாமல் எப்படி இருக்கும்? நாம் தான் அதற்கு உதாரணமாக இருக்கிறோம் என்று ரொம்ப பெருமைப்பட்டுக்கணும். அந்த மலையில் கீழே இருக்கிற தர்காவில் விழாக்கள் நடக்கிறது. மேலே இருக்கும் கோவிலில் ஆண்டுக்கு ஒரு முறையோ 2 முறையோ தெரியல விழாக்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. எந்த பாகுபாடும் இன்றி மக்கள் ஒன்றிணைந்து வாழக்கூடிய இந்த கிருஷ்ணகிரி நகரம், மாவட்டம் எல்லாமே சொல்லலாம். இது வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயம். நம்ம ஊர் இதிலே இவ்வளவு சிறப்பாக இருக்குது அப்படின்றப்போ இந்த நல்லிணக்க நிகழ்ச்சியை நாம் நடத்துறது இன்னும் நமக்கு சிறப்பு சேர்க்கிறது. இன்னைக்கு பாருங்க, மேற்காசிய நாடுகள், வளைகுடாலெல்லாம் போர், பதற்றம், எப்படி மனசு பதைக்குது. அந்த டிவி நியூஸ்லாம் பார்க்குறப்ப அந்த குழந்தைகளெல்லாம் கொள்றாங்க இல்லையா, எவ்வளவு ஒன்றுமே அறியாத அப்பாவி குழந்தைகள், ஒன்றும் அறியாத அப்பாவி பொதுமக்கள் எல்லாரையும் குண்டு துளைத்து அதை கொல்லும் பொழுது எப்படி இப்படி மனிதாபிமானம் இல்லாமல் நடந்து கொள்கிறார்கள் என்று நமக்கு ரொம்பவே வேதனையாக இருக்கிறது. இதற்கு என்ன செய்ய போகிறோம் என்று எல்லோருமே பதைக்கிறோம். நாளை இன் ஃபியூச்சர் இந்த குழந்தைகள் எத்தனை கஷ்டங்களை சந்திக்க போகிறார்கள். இதெல்லாம் நம்ம வந்து இப்பவே சரிப்படுத்தணும். அதுக்காகத்தான் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சிகள் எல்லாம் இருக்குது. போர் நடக்கிறதுக்கு 1000 காரணங்கள் அவர்கள் சொல்லலாம். இந்த காரணத்தெல்லாம் நம்ம செஞ்சு வந்த காரணம், ஒரு நாடும் ஒரு காரணங்கள் சொல்லும். அதெல்லாம் நமக்கு கவலை இல்லை. நீ வந்து போர் செஞ்சாலே அது மனிதாபிமானம் இல்லை. மக்களை கொல்லுவது நீ என்ன மனிதனான்னு நம்ம கேட்கக்கூடிய நிலைமையில இருக்கிறோம். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன், இந்த போருக்கு காரணம் நட்பு இல்லாதது. நட்பு நாடுகள், அண்டை நாடுகள்லாம் கை கொடுக்குறாங்க, நேசக்கரம் நீட்டுற, நட்புக்கரம் நீட்டுறேன்னு சொல்றாங்க. அதெல்லாம் உண்மையான நட்பா? யோசிச்சு பாருங்க. மனதிற்குள் அத்தனை வஞ்சம் எல்லாம் இருந்துட்டு சும்மா நட்புன்னு கரம் நீட்டி கொண்டால் போதுமா? உண்மையான நட்பு மனசுக்குள்ள இருந்து வரணும். பேச்சளவில் இவங்க செஞ்சுக்கிறாங்க. அப்பதான் அந்த திருவள்ளுவர் நம்ம ஞாபகத்துக்கு வராது. உலக பொதுமறை எழுதிய திருவள்ளுவர் அப்பவே சொல்லியிருக்கிறார், முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்படி அந்த மனசுக்குள்ள வர்ற ஒரு நட்பு இருந்துச்சுன்னா, அந்த புரிதல் பாசம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எந்த வன்முறையும் வராது. நம்ம நாட்டிலே நினைச்சு பாருங்க, ஒரு நட்போட அன்போட பழகினா எப்படி ஒருத்தர் போய் அடிக்க மனசு வரும், கொல்ல மனசு வரும். ஆனால் அது இல்லாததால தான் இதெல்லாம் நடக்குது. அது வந்து அந்த உணர்வு குறைஞ்சு போச்சு. சரி, வள்ளுவர் இப்படி சொல்றாரு. ஔவையார் என்ன சொல்றாரு தெரியுமா? நல்லிணக்கம் இல்லையே அது அல்லல் படுத்தும். எவ்வளவு அழகு பாருங்க, ஒரே ஒரு வரி. அறம் செய்ய விரும்புன்னு சொன்னாங்கல்ல ஔவையார். அறம் செய்ய அப்படின்னு கட்டளை இட்டாங்க நம்மளெல்லாம். அந்த பாட்டி இல்லை, அறம் செய்ய விரும்பு. நீ விரும்பினாலே செஞ்சிடுவ, மனசுல நீ விரும்பினாலே நீ அறத்தை செஞ்சிடுவ. அதே போல இப்ப சொல்றாங்க, நீ விரும்பு, நல்லிணக்கம் உன் மனசுல இருக்கணும், இருந்தா நீ கண்டிப்பா செஞ்சிடுவ அப்படின்றதால அவங்க என்ன சொல்றாங்க, கட்டளை இடாமல் மிக அருமையாக நல்லிணக்கம் இல்லையே அது அல்லல் படுத்தும். அப்ப புரிஞ்சுக்கோ, நல்லிணக்கம் இல்லையா அப்ப நீ கஷ்டம்தான், கஷ்டத்தை தான் நீ அனுபவிப்ப அப்படின்னு ஒரு வரியில அழகா சொல்லிட்டு போயிட்டாங்க. தொழுகை, நோன்பு, தர்மம் ஆகியவற்றை விட சிறந்த செயல் ஒன்றை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? யார் சொல்றா? நான் சொல்லல, நபிகள் நாயகம் சொல்றாரு. தொழுகை, நோன்பு, தர்மம் ஆகியவற்றை விட சிறந்த செயல் ஒன்றை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று நபிகள் நாயகம் கேட்டவுடன், அறிவியுங்கள் அறிவியுங்கள், கட்டாயம் அறிவியுங்கள் என்று அந்த நபி தோழர்கள் எல்லாம் சொல்றாங்க. அப்ப அவர் சொல்றாரு, நபிகள் நாயகம் சொல்றாரு,
சொல்றாரு, இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம ஒரு எதிலையா பொன்னில் பொறித்து வைக்க வேண்டிய, நம் மனதிற்குள் பொறித்து வைக்க வேண்டிய வாசகம். மக்களுக்கு இடையில் சமரசம் செய்து வையுங்கள், மக்களுக்கு இடையில் சமரசம் செய்து வையுங்கள், உறவுகளை சீர்குலைப்பதே அழிவுக்கான காரணம். அவர் சொல்லிட்டார். எதை விட? தொழுகையை விட, நோன்பை விட, தர்மத்தை விட இதையெல்லாம் சிறந்தது நீ என்ன செய்யணும்? மக்களை சமரசம் செய்யணும். அதே போல உறவுகளை சீர்குலைப்பதுதான் அழிவுக்கு காரணம். அப்போ உறவுகளை நீ பேண வேண்டும், சீர்குலைக்க கூடாது. எவ்வளவு அருமையாக, எவ்வளவு ஒரு ஆழமான கருத்தை மிக அருமையாக அன்றே நபிகள் சொல்லி இருக்கிறார்னா, இன்றைக்கு அந்த சமரசம் இல்லை. அதனால தானே போர் வருது, அதனால தானே சண்டை வருது, வன்முறை வருது. இப்படி எல்லாத்தையும் நம்ம சந்திச்சுக்கிட்டே இருக்கிறப்போ இந்த போர்கள் எல்லாத்துக்கும் காரணம் சமரசம் இல்லை. நம்ம அதை செய்யலாம், நம்மளுடைய வட்டத்துக்குள் நாம் செய்வதற்கு முனைவோம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு குடும்பம், சமுதாயம், ஊர், நாடு, உலகம் அப்படின்னு போகிறப்போ கண்டிப்பாக ஒரு நாள் நமக்கு அந்த நல்ல விடயம் நமக்கு கிடைக்கும். அதுபோல இயேசு பிரான் என்ன சொல்றாரு? உன்னை போல் பிறனை நேசி. நீ உன்னை நேசிக்கிறீங்க, உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, என்னையெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிஜமாவே நான் சொல்றேன், என்னை பிடிக்காது நான் சொல்ல மாட்டேன், நீங்களும் சொல்ல மாட்டீங்க. யாராவது சொல்லுவீங்களா? ஐயோ என்னை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, அவனை தான் பிடிக்காது, அவளை பிடிக்காதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னை பிடிக்காதுன்னு யாராவது சொல்லியிருக்கிறீங்களா? சொல்ல மாட்டாங்க. நீங்கள் உங்களை நேசிக்கிறீர்கள், அதே போல பிறரை இயேசு பெருமான். இந்து மதமும் பன்முகத்தன்மையுடன் புராணங்கள், கதைகள் மூலம் இந்த நல்லிணக்கத்தை வலியுறுத்தி வருகிறது. நான் என்ன சொல்றேன், மதங்களிடையே நல்லிணக்கம் இருக்கு, இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடாது. இங்க பேசிய பெரியவர் சொன்ன மாதிரி அன்பு ஒண்ணுதான் அந்த மதம் காட்டுதுன்னு சொன்னார். அதுபோல மதங்களிடையே நல்லிணக்கம் இருக்கு, மனிதர்களிடம்தான் இல்லை. மதங்கள் எதுவுமே சொல்லல அவங்கள, ஆனா மனிதர்கள் தான் கடைபிடிக்கலங்கிறது பாரதியார் கூட சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாரு? தனி ஒருவனுக்கு உணவில்லையெனில் ஜகத்தினை அழித்திடு. எவ்வளவு கோபம் அந்த பாரதியாருக்கு பாருங்க. அவர் சொன்னதுல அந்த கோபத்தை தாண்டி இன்னொன்று வெளிப்படுது. என்ன? நல்லிணக்கம். நீ இணக்கமா இருந்தா அவனுக்கு சோறு போடுவ, அவன் எப்படி பசியா இருப்பான். எவ்வளவு அருமையான கருத்துக்களை அவர்கள் சொல்லி சென்று இருக்கிறார்கள். ஒரு உண்மை சம்பவத்தை கூறிக்கொண்டு நம்ம முடிக்க நினைக்கிறேன். இது செய்தியில் படித்தது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். சில வருடங்களுக்கு முன்பு கேரளாவில் ஒரு கிராமத்தில் ஒரு கோவில் பக்கம் வாழக்கூடிய கணவனை இழந்த ஒரு பெண், அவளுக்கு ஒரு பெண் பிள்ளை, அவளுக்கு 25 வயசு ஆகுது. அவளுக்கு கல்யாணம் பண்ணணும், அவளை படிக்க வச்சு ரொம்ப அந்த தாய் சின்ன சின்ன கூலி வேலையெல்லாம் செஞ்சு கஷ்டப்பட்டு அந்த பொண்ணை படிக்க வச்சு எல்லாமே செஞ்சுருக்கிறான். ஆனால் கல்யாணம் பண்ணணும், சொந்தத்தில் மாப்பிள்ளையெல்லாம் பார்த்து நிச்சயமும் பண்ணிட்டாங்க. தன்னோட இருக்கிற பணத்தை எல்லாம் செலவு பண்ணி இப்போ கல்யாணம் பண்ணணும். கையில் ஒரு பைசா கிடையாது, யார்கிட்ட போய் உதவி கேட்கன்னு தெரியல. ஒரு கல்யாணங்கிறது சாதாரணமாக ஏதாவது ஒரு நகை நட்டை போட்டு அந்த பிள்ளையை கரையேற்றி விடணும்னு அந்த அம்மா ரொம்ப கவலைப்படுறப்போ அந்த உள்ளூரில் இருக்கிற ஜமாத்து அங்கே போய் ஒரு உதவி கேட்குறாங்க. அந்த செயலாளர்கிட்ட போய் உதவி கேட்குறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு? சரிம்மா, எங்கள் கமிட்டியில் நான் பேசிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதை கிடையாது, நிஜமாக நடந்த சம்பவம் சொல்கிறாரு. அப்புறம் அந்த கமிட்டியில் பேசுகிறப்போ அவங்கெல்லாம் தலைவர்கள் எல்லாரும் பேசுகிறப்ப சொல்கிறாங்க, உதவியா? எதுக்கு நம்ம உதவி செய்யணும்? கல்யாணத்தையும் நம்ம செஞ்சிடலாமே. எப்படி ஒரு இது பாருங்க, கல்யாணத்தை திருமணத்தையும் நம்ம செஞ்சு வச்சிடலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணுறாங்க. இங்கேயே மசூதியிலேயே இந்த பெண்ணுக்கு, ஒரு இந்து பெண்ணுக்கு திருமணம் செய்யலாம்னு சொல்லிட்டு அந்த இது பாருங்க, 10 சவரன் நகை, 2 லட்சத்துக்கு சீர்பொருள்கள் எல்லாமே அந்த ஜமாத் அந்த கமிட்டி கொடுக்குறாங்க. அந்த இஸ்லாமிய சகோதரர்கள் கொடுத்து அந்த பொண்ணுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. இது நான் சொல்றது பொய்யா இருந்தால் நீங்கள் நெட்டில் போய் போட்டு பாருங்கள். மசூதியில் திருமணம் அப்படின்னு போட்டிங்கனாலே வரும். கேரளாவில் ஒரு கிராமத்தில் நடந்திருக்கு. அந்த பெண் அப்படி கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. எங்களுக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்ச என் பொண்ணு வாழ்க்கையை நீங்கள் கொடுத்துருக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் கல்யாணத்துக்கு சாதாரணமாக பண்ணலை, ஒரு மசூதி
படிச்சோம்னா ரொம்ப இதுவா இருந்துச்சு. பினராயி விஜயன் முதல்வர் பினராயி விஜயன் போய் வாழ்த்து சொல்லியிருக்கிறார். அவங்கள கூப்பிட்டு பாராட்டி வாழ்த்து சொல்லியிருக்கிறார். அப்போ அது முன்னோடு சொல்லணும். இஸ்லாமிய சகோதரர்கள் வீட்டில் எந்த விசேஷமா சொன்னாங்க, 2 விழா வந்திருக்குன்னு, அது மாதிரி எது வந்தாலும் என்ன கிடைக்கும், நமக்கு பிரியாணி கிடைக்கும் இல்லையா? என்பி எனக்கு கூட இப்போ ரம்ஜானுக்கு பிரியாணிலாம் வந்துச்சு எங்கள் வீட்டுக்கு. ஆமாம், அப்படிப்பட்ட விருந்தை எதிர்பார்ப்போம் நம்ம. ஆனால் இது அவங்க முறைப்படி நடத்துகிறாங்க. அதனால் இஸ்லாமியர்களும் கலந்துக்கிறாங்க, இந்துக்கள் கலந்துக்கிறாங்க, மற்ற மதத்தினரும் கலந்துக்கிறாங்க. 1000 பேருக்கு மேலே அவங்க விருந்து சமைச்சு சைவ உணவு வடை பாயாசத்தோட அவங்க உணவு பரிமாறி அந்த திருமணத்தை நடத்தி முடிச்சாங்க. இது ஒரு மத நல்லிணக்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம். நமக்கு பக்கமாக இருக்கிற கேரளாவில் நடந்திருக்கு. இது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். இதை ஏன் இங்கே நான் சொல்கிறேன்னா, எப்படி அந்த மனம் வரும் இல்லையா, அந்த மனசு வரணும் இல்லையா, அதை தான் நிறைய பேர் செய்வதற்கு தயாராக இருக்கிறாங்க. ஆனால் அதை சரியாக பயன்படுத்திக்க தெரியாமல் இந்த சமூகம் என்ன பண்ணுது, நல்லது செஞ்சாலும் குற்றம் சுமந்துது. இந்த மாதிரி நிறைய நம்ம இந்த தடைகளெல்லாம் தாண்டி நம்ம போயிட்டுருக்குறோம். நிறைய பேர் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. அவங்கெல்லாம் சில சுயநலவாதிகள் மனிதாபிமானமின்றி வன்முறையை தூண்டிவிட்டு, சாதி மத கலவரங்களை தூண்டிவிட்டு, பிளவுபடுத்தி அவர்கள் ஆதாயத்தை தேடுகிறார்கள். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓ, இவன் இதுதான் செய்கிறான், நம்ம ஸ்டெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒற்றுமையாக இருந்தால் கண்டிப்பாக யாராலையும் நம்மளை எதுவுமே செய்ய முடியாது. இது மாணவர்களுக்கெல்லாம் நான் கற்றுக் கொடுக்கிறேன். இங்கு இருக்கும் ஆசிரியர் பெருமக்கள் இருக்கிறீர்கள், பெற்றோர்கள் இருக்கிறீர்கள், மற்ற பெரியவர்கள். உங்கள் குழந்தைகளுக்கு முதலில் இதை சொல்லிக் கொடுங்கள். ஒவ்வொருவரும் இந்த நல்லிணக்கத்தோடு நம்ம நடக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்கன்னா நிச்சயம் அந்த குழந்தைகள் அந்த எதிர்காலத்தை பயப்படாமல் இருக்கலாம். நல்ல ஒரு சிறப்பாக அவங்க வருவாங்க. இதில் கல்வி ஊடகத்துக்கு ரொம்ப பங்கு இருக்குது. இப்போ செல்ல எடுத்தீங்கன்னா இஷ்டத்துக்கு போடுறாங்க, அவங்க என்னென்னவோ போடுறாங்க. அதை எல்லாத்தையும் நம்ம நம்பக்கூடாது. நமக்கு எது சரின்னு படுறதோ அதை பார்க்கணும். எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. சும்மா பொய்யா தூண்டி விட்டு என்னென்னவோ போட்டால் அதுக்கெல்லாம் நம்ம வழியை இருக்கக்கூடாது. அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இது குழந்தைகளுக்கு நம்ம உணர்த்தணும். இந்த பொறுப்பு அவங்களுக்கு இருக்கணும். அதனால் மிக சிறப்பான ஒரு விழாவை நீங்கள் சிறப்புரையாற்றுகிறீர்கள். இறுதியாக ஒரு முக்கியமான வார்த்தை, யூனிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட், நாட் யூனிஃபார்மிட்டி. இங்கே அமர்ந்திருக்கும் அனைவரும் யூனிட்டி, எல்லாருமே யூனிட்டி, நாட் யூனிஃபார்மிட்டி. ஏன்னா உங்களுடைய மத அடையாளங்களை நீங்கள் போட்டிருக்கிறீர்கள், எங்களுடைய மத அடையாளங்களுடன் நாங்கள் வந்திருக்கிறோம், எல்லோரும் தனித்தனியாக வந்திருக்கிறோம். ஆனால் எல்லோரும் ஒற்றுமையாக இங்கே அமர்ந்திருக்கிறோம், கலந்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் யூனிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட், நாட் யூனிஃபார்மிட்டி. யூனிஃபார்மிட்டின்னு நமக்கு தேவையில்லை, அப்படி இருக்க முடியாது. உங்கள் வழிபாடு முறை வேறு, இவர்கள் வழிபாடு முறை வேறு, உணவு வேறு, கலாச்சாரம் வேறு, இருந்துட்டு போட்டுமே மனதில் ஒற்றுமையாக இருக்கிறோமே. இந்த அன்பு பாசம் அது வேறு வேறுன்னு சொல்ல முடியாதுல்ல. உனக்கு இருக்கிற அன்பு தான் எனக்கு இருக்கும். நீ பாசமாக இருந்தீன்னா நான் பாசமாக இருப்பேன். அப்படிப்பட்ட அந்த உணர்வுகள் எல்லாம் காமன். அதை நம்ம பிரித்து பார்க்கவே முடியாது. குர்ஆன் இன்னொன்று சொல்லியிருக்குது, தவறுகளிலிருந்து உண்மை பிரிந்து விடுகிறது. எவ்வளவு அருமையான வாசகம் பாருங்க, குர்ஆன் வாசகம். தவறுகளிலிருந்து உண்மை பிரிந்து விடுகிறது என்ற குர்ஆன் வாக்கு ஒரு வாழ்வு. அது வாக்குன்னு சொல்லக்கூடாது, அதுதான் வாழ்வு. நம்ம நமக்கு ஒரு தீமை வந்துச்சுன்னா அதை நன்மையால் நம்ம தடுக்கணும், தீமையால் தடுக்கக்கூடாது. நீ வா வெட்டு, நானும் வெட்டுறேன், அது கிடையாது. நம்ம நன்மையால் அதை தடுக்க நம்ம பழகிக்கணும். இதெல்லாம் குர்ஆனின் வசனங்கள் தான். உங்கள் உறவினர்கள், மற்றவர்கள், பிற மதத்தினர் எல்லோருடனும் நீதியுடனும் நேர்மையுடனும் அன்புடனும் நடந்து கொள்ளுங்கள்னு சொல்லுது. அப்படிதான் நடக்கிறோம், அப்படிதான் எல்லாருமே இருக்கிறோம். ஆனால் எப்படி இந்த பிரச்சனைகள் வருதுன்னா சில பேரால் வருது. அது நம்ம தவிர்க்க முடியாது. ஆனால் ஒற்றுமையாக
இருந்தே நம்ம தொடங்கலாம். இன்னையிலிருந்து ஒரு பெற்றோர்களுக்கு அன்பான வேண்டுகோள், நீங்கள் வந்து ரோல் மாடலாக இருங்க. நான் ஒரு ஆசிரியையாக இதை சொல்கிறேன். நம்ம வந்து ரோல் மாடலாக இருக்கணும். நீ அதை செய்ய இதை செய்யின்னு சொல்லக்கூடாது, நம்ம செய்யணும். நீங்கள் ஒரு புத்தகத்தை எடுத்து வச்சு உட்காந்து படிச்சிங்கன்னா உங்கள் பையன் உட்காந்து படிப்பான், உங்கள் பொண்ணு உட்காந்து படிப்பா. படி படி, லைப்ரரியில் போய் புக்கு வாங்கி வச்சுருக்கிறேன் எடுத்து படினா படிக்க மாட்டான். நீங்கள் படிக்கணும். நீங்கள் படித்து காட்டினா அவன் செய்வான். அதுபோல் ரோல் மாடலாக நம்ம இருக்கணும். அதை செய்து காட்டுங்கள். கண்டிப்பாக காட்டுவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஏனென்றால் இங்கு வந்தவுடன் ஐயா எனக்கு மிக நம்பிக்கை வந்துவிட்டது. ஏனென்றால் இங்கு இருக்கும் அந்த தோழர்கள் சகோதரிகளிடமும் நான் பேசிக்கொண்டிருந்தேன். மிக அன்பாக மிக எளிமையாக தங்களுடைய எண்ணங்களை வந்து வெளிப்படுத்துகிறாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக அன்பையும் பகிர்தலையும் மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அன்பாக இருங்க, ஷேர் பண்ணுங்க. இது ரெண்டும் இருந்தால் போதும். நல்லிணக்கத்தை நாம் கொண்டு வந்து விடலாம். இறுதியாக என்னுடைய ஒரு கவிதையுடன் முடிக்கிறேன். வன்முறையில்லா உலகம் வளம் தரும், இன்னலும் போரும் இடர்களாம், அன்பும் அரணும் மனிதமே, அகத்தில் கொள்வோம் நல்லிணக்கம். அகத்தில் மனசுக்குள்ள நல்லிணக்கத்தை முதல்ல கொண்டு வந்தீங்கன்னா வாழ்வில் கடைபிடிப்பது எளிதான காரியமாக இருக்கும். மிக அருமையான ஒரு வாய்ப்பு. உண்மையின் ஓசூரிலிருந்து நான் கிருஷ்ணகிரிக்கு முதன்முறையாக ஜமாத் அமைப்பில் இங்கு வந்து பேசுகிறேன். அங்கு நான் அடிக்கடி பேசிக்கொண்டிருக்கிறேன் எங்கள் பெண்களிடம். இங்கிருக்கும் பெண்களையும் நான் அழைத்திருக்கிறேன். ஒரு முறை ஓசூர் வாருங்கள், அனைவரும் அங்கு கலந்துரையாடலாம் என்று உங்களையும் சகோதரர்கள் உங்களையும் நான் அழைக்கிறேன். இதுபோல் நிறைய நிகழ்ச்சிகள் நாம் செய்ய வேண்டும். நல்லிணக்கத்தை நம் மூலமாக இந்த நாட்டிற்கு இந்த சமூகத்திற்கு நாம் பரப்ப வேண்டும். அதற்கு பெரிய ஆளுமைகள் எல்லாம் இங்கே இருக்கிறார்கள். அவர்கள் செய்வதற்கு காத்திருக்கும் பொழுது நாம் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். எனவே மிக அருமையான இந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு சிறப்புரை வழங்க எனக்கு வாய்ப்பு கொடுத்து சிறப்பாக உங்களெல்லாம் சந்தித்து உங்களிடமிருந்து நிறைய கற்றுக்கொண்டு நான் போகிறேன் எங்கள் ஓசூருக்கு. அங்கே போய் சொல்லுவேன், இப்படியெல்லாம் அவங்க இருந்தாங்க, இப்படிலாம் என்கிட்ட பேசினாங்க அப்படின்னு. அவர்களெல்லாம் நான் அழைத்திருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு. மீண்டும் வேறு நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கலாம், நிறைய செய்யலாம். இந்த சமூகத்திற்கு நாம் செய்ய வேண்டியது நம்முடைய பொறுப்பு, கடமை. அதை நீங்கள் ஆற்றுவீர்கள் என்று மிக பணிவுடன் உங்களை வேண்டி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.